சம்மர் ஸ்பெஷலுக்கு இந்த மேங்கோ பட்டர் ஜாம் செஞ்சு பாருங்க. இது 1 கிலோ அளவுக்கு மாம்பழத்தை நான் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டேன். இது 100 கிராம் அளவுக்கு பட்டரை கடாயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்ச மாம்பழம் இதை சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் போல நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடுங்க. தட்டு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சுண்டி வந்த நேரத்துக்கு நம்ம 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நீத்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் திருப்பி தட்டை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. நல்லா சுண்டி கெட்டியாக வந்துடும். ஸோ அதுலேருந்து பட்டர் சேர்த்துட்டேன். ஃபைனலாக 2 டிராப்ஸ் மட்டும் லெமன் சொட்டு சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷு பிரெட்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வரும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச ஜாமை சென்டரில் வச்சுட்டு தவால மிதமான தீயில வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான மேங்கோ பட்டர் ஜாம் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம சப்பாத்திலையும் ரோல் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரெட்லையும் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஜாம் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.